சோதரம் 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை தகப்பன இந்த 9/8/2026 கிருபை தந்தீரே சோதரம் ஆண்டவரே. நாளுக்கு வேண்ட கிருபையும் பலத்தையும் கொடுத்தீரே சோதரம் ஆண்டவரே. ஊழியக்காரை பலப்படுத்தி கொண்டு வந்தக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை தகப்பனே தொடர்ந்து நடத்த கிருபை செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதத்தோட 2வது கர்த்தருடைய நாளைக்கான கிருபை தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அக்கினி எங்களை வழிநடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சொல்ல இதோ பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றிய வேண்டும் விரும்புகிறேன்னு சொல்லி லூக்கா 12:49 அந்த கர்த்தர் சொல்லி இருக்கார். ஹல்லேலூயா. அந்த அக்கினி வேறு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் அக்கினி. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் அக்கினி என்று சொல்லி எரேமியா தகப்பனே 5:14 சொல்லுகிறது. ஆண்டவரே தகப்பனே ஒரு வார்த்தையை அக்கினியாக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது நம்மளை கர்த்தர் அக்கினியாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் அக்கினி என்பதை தகப்பனே நாம் நல்ல தெரிந்து கொண்டோம்னாக்க அந்த வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கிறது. நிச்சயமாக அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது எல்லாம் அது அந்த வார்த்தையில் ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் அக்கினியாக இருக்கிறது. அந்த அக்கினியை தான் நமக்கு கர்த்தர் போட வந்தார். ஹல்லேலூயா. அதுபடி தான் வந்து எரேமியா 5:14 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவாக பேசுகிறது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எரேமியா 5:14. ஹல்லேலூயா. 5:14 ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினாலே இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வாயிலிட்டு அந்த வார்த்தை தான் அக்கினி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 19:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ஹல்லேலூயா. அதுதான் யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எங்கே இருந்தது? ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் அக்கினியாக இருந்தது. அந்த வார்த்தை யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் நாமம் வார்த்தை. அந்த வார்த்தை ஆதியிலே இருந்தது. அந்த வார்த்தை எங்கே இருந்தது? ஆதியிலே எப்படி இருந்தது? அது அக்கினியாக இருந்தது. அதனால தான் எரேமியா 5:14 சொல்கிறது, அவருடைய வார்த்தை நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு அக்கினி போல அந்த வார்த்தைகள் வந்ததுனாக்கா ஜனங்களை அது நிச்சயம் பட்சிக்கும். அவங்க மனசை மாற்றக்கூடியது. அப்புறம் தான் சொல்றார், பேதுரு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சகோதரனே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி குத்தப்பட்டவர்களாக அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பிறகு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் சொல்லி வேதம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வேத வசனம் உங்களை வந்து மறுரூபமாக்குகிறது. ஹல்லேலூயா. அது அக்கினியாக இருக்கிறதுனால அந்த ஜனங்களை விறகா இருக்கிற ஜனங்களை அவங்களது பழைய மனுஷனை ஒழித்து விட்டு புதிய மனுஷனாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அந்த அக்கினிக்காக கர்த்தருக்கு சோதரம் சொல்லுவோம். சோதரம் சோதரம் சொல்லும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் ஏசாயாவை தொட்டு ஆண்டவரே அப்படி இந்த 66 புத்தகம் ஆண்டவரே ஏசாயா புத்தகத்தில் 66 அதிகாரத்தை தகப்பனை கொடுத்த ஆண்டவரே அவரை எப்படி நீ அக்கினியாக மாற்றினீரோ சுவாமி, அதுபோல எங்கள் ஊழியக்காரை எங்களின் தகப்பனே அக்கினியா தகப்பனே எங்களை அக்கினி ஜுவால் தம தூதர்களை காற்றுகளாம் ஊழியர்களை அக்கினி ஜுவாலை மாற்றுன்னு சொல்லி சங்கீதம் 104:4 சொன்னது போல எங்களை அக்கினி ஜுவாலையாக மாற்ற முடியாம வேண்டுகிறோம் ஆண்டவரே. அந்த அக்கினி ஜுவாலை மாற்றுகிறது அவருடைய வார்த்தை நம்ம கிட்ட இருக்கும் பொழுது, அந்த அபிஷேகம் என்ற தகப்பனை எண்ணெய் நம்ம மீது ஊற்றப்படும் பொழுது அந்த அக்கினி ஜுவாலையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அந்த அக்கினி ஜுவாலையாக மாறும் பொழுது கர்த்தருக்கு தகப்பனை 2 ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அக்கினி தான் திரள் கூட்ட ஜனங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. திரள் கூட்ட ஜனங்கள் இந்த அக்கினியை கண்டு வெளிச்சத்தை கண்டு அது மலை மீது இருக்கிற போட்டு மறைந்திருக்க மாட்டாதுங்கிறது போல நம்மளை அந்த அக்கினியாக மாற்றுகிற தேவன் நம்மளை அக்கினியாக மாற்றும் பொழுது ஜனங்கள் நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை இந்த அக்கினி மூலம் நம்மை பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அக்கினி நம்ம அதை தான் அது எரேமியா 20:9 சொல்லுகிறது. ஆகையாலே நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தினாலே பேசாமல் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அலைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் இதயத்தில் இருந்தது. அதை நான் சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று.
அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையானது என்ன செய்யனாக்கா நம்ம எலும்பில் அட்டைப்பட்டு எரியும். அதை நம்ம சொல்லியே ஆகணும். அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படிதான் அந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கும்போது அது அக்கினியாக எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிறதா இருக்கிறது. ஆகையினால தான் எலிசாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரேதத்தை கொண்டு போய் அவனுடைய எலும்பின் மேலே போடும் பொழுது அந்த எலும்பில் அடைப்பட்டு இருக்கிற அந்த அக்கினி இருந்த அந்த அபிஷேகம் அவனை உயிருள்ளவனாக மாற்றி கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்படியாக தேவாதி தேவன் மகிமையில தகப்பன இந்த அக்கினியை கொடுத்திருக்கிறார் நமக்கு. ஹல்லேலூயா. அதுதான் சொன்னாரு. மத்தேயு 3:11 யோவான் சொல்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர், அவர் வாரை அழுப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொல்லி மனம் திரும்புவது கேட்ட நான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மத்தேயு 3:11 சொல்கிறது. மனம் திரும்புதலுக்கான நான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால தான் எபேசியர் 4:30 சொல்கிறது, பரலோகத்து முத்திரையா தரிப்பிக்கப்பட்ட மீட்கப்பட்ட நாள் கண்டு பரலோகத்து முத்திரையா தரிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் துக்கப்படுத்தாதீர்கள் சொல்லி எபேசியர் 4:30 சொல்கிறது. அந்த பரிசுத்த அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கும் பொழுது நம்ம தேவனுடைய அந்த அவருடைய உணர்தலை தொடுதலை நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள வரும் பொழுது நீங்க பலன் அடைந்து எருசலேம் யூதேயும் சமாரியாவும் பூமி கடைசியும் சாட்சிகளாக மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்படி அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலம் நமக்கு வரும்பொழுது தான் நம்ம மறுரூபமாக்கப்படுகிறோம், நம்ம தைரியம் உள்ளவர்களாக மாறுகிறோம், நம்ம வாழ்க்கையில் எல்லா தடைகளும் கர்த்தர் உடைத்தருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அந்த அக்கினிங்கிறது தான் அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் ஆரம்பத்தில் நாம அவருடைய வார்த்தை ஆதியில் இந்த வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை அதுதான் தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படிலாம் பழைய ஏற்பாட்டெல்லாம் எங்கெல்லாம் அக்கினி வந்ததோ அந்த அக்கினி வேறு ஒருவரும் இல்லை, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் அக்கினியாக இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் அவர் அக்கினியாக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த அக்கினியில் பார்க்கணும், அக்கினியில் இருந்து நம்மை வழி நடத்தின பழைய ஏற்பாட்டில் வழி நடத்தின தேவன் அவர் மாம்சமாகி மாம்சமாகி மனுஷர் ரூபத்தில் புதிய ஏற்பாட்டில் வந்து நமக்கு அந்த அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியேற வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லி லூக்கா 12:49 சொல்லி, ஆனாலும் அந்த முழுக வேண்டிய ஒரு சாணம் உண்டு என்று சொல்லி சிலுவையிலே அந்த சிலுவை பாடுகளுக்கு மத்தியிலே அவர் போய் அந்த அக்கினியை தகப்பன ஆனாலும் நாம் முழுக வேண்டிய ஒரு சாணம் உண்டு என்று சொல்லி அந்த அக்கினியை போடுவதற்கு அந்த அக்கினி நாம் ஞானஸ்நானத்துக்காக அவர் அந்த சிலுவையிலே அந்த இரத்தத்தை சிந்தி அந்த தன்னை ஜீவனையை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஜீவனை கொடுத்த அந்த தேவாதி தேவன் நமக்கு இப்பொழுது நம்ம மீது அந்த அக்கினியை போட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அக்கினியினுடைய அபிஷேகம் வேற ஒன்றும் கிடையாது. அந்த வார்த்தைகளால் நாம் நிரப்பப்படும் பொழுது அந்த வார்த்தைகள் தான் தேவனுடைய அந்த வார்த்தைகள் நம்ம நிரப்பப்படும் பொழுது நாமும் தகப்பனே அவருடைய பிள்ளைகளாக மாறி அவரை போல நம்ம மாறுகிறோம். அல்லேலூயா. இப்போ அந்த அது மேல எப்படி ஒரு அக்கினி மேல ஒரு எண்ணெய் ஊற்றப்பட்டதுனாக்கா எப்படி அந்த அக்கினி ஜுவாலையாக மாறுகிறதோ அதே போல நம்ம வேத வசனங்களால் நிரப்பப்படும் பொழுது நம்ம மீது அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே நம் மீது அந்த அக்கினி ஜுவாலையாக மாறுகிறது. அதுதான் சங்கீதம் 104:4 சொல்லுகிறது, தமது தூதர்களை காற்றுள்ள ஊழியர்களை அக்கினி ஜுவாலை நம்மளை அக்கினி ஜுவாலை மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த அக்கினி ஜுவாலை தான் யாத்திராகமம் 3:2 பார்க்கிறோம். அந்த மோசேக்கு முன்பாக அந்த அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த முற்கள் கருகவில்லை. ஹல்லேலூயா. அதுதான் வெளிப்படுத்த அந்த தானியேல்ல பார்க்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மத்தியிலும் அந்த அக்கினி ஜுவாலை வந்தது. அந்த அக்கினி ஜுவாலை வந்த பொழுது எப்படி அந்த தகப்பனை யாத்திராகமத்திலே அந்த மோசேயுடைய முள்செடி எப்படி கருகாமல் தகப்பனை அக்கினி ஜுவாலை இருந்ததோ அதே அக்கினி ஜுவாலை பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா. அப்படிதான் ஏசாயா 10:17 சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஒளியானவர் அக்கினியும் அதோட பரிசுத்த அக்கினி ஜுவாலை என்று சொல்லப்படுகிறது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினி வார்த்தையாக இருக்கிறார். எங்கெல்லாம் அக்கினி ஜுவாலை வந்ததோ அது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த யாத்திராகமம் 3:2 தகப்பனே அக்கினி ஜுவாலையாக இருந்த தேவன் தகப்பனே அவர் எப்படி அந்த முச்செடிகளை தகப்பனே அதை எரிய விடாமல் தகப்பனை காத்தாரோ அதே போலதான் தானியேல் 3:17 நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி
ஜனங்களுக்கும் ராஜாவோட உங்களை கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி அவங்க அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்னியால எரியப்படாமல் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படியாக பரிசுத்த ஆவி அந்த இருந்த அதே ஆண்டவராக இயேசு அக்னியா இருந்தார். அதே தேவன் அக்னி ஜுவாலை அந்த இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியாக இருந்தார். அதோட பரிசுத்த அக்னி ஜுவாலையாக இருந்தார். அல்லேலூயா. ஆகையினால நீ அக்னி ஜுவாலையாக இருக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான அந்த மோசே அந்த அக்னி ஜுவாலை கண்ட பொழுதுதான் 20 லட்சம் ஜனங்களை போய் எகிப்தில் கிடந்தவங்களை மீட்டு கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்சடி நடுவே தோன்றி நீரே மோசையை அழைத்து பேசி நீரே. முச்சடி நடுவே தோன்றி நீரே மோசையை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஆபிரகாம் அது குழந்தையே இல்லை, இக்கட்டான சூழ்நிலை ஒரு பலியிட்டான். அல்லேலூயா. ஒரு மாட்டையும் ஒரு ஆட்டையும் ஒரு பறவைகளையும் பலியிட்டு அயர்ந்த நித்திரையாமல் இருக்கும்பொழுது, நித்திரையில் இருக்கும்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க ஆதியாகமம். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆதியாகமம் 15:17 சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்த காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. ஹல்லேலூயா. இந்த அக்கினி ஜுவாலை என்று தோன்றி அவனை பலப்படுத்தியது. யாரை பலப்படுத்தியது? ஆபிரகாமை பலப்படுத்தியது. அந்த ஆபிரகாமை பலப்படுத்தியதுனால பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள். ஹல்லேலூயா. இந்த அக்கினி ஜுவாலை பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறார். அப்படிதான் தகப்பனே ஏசாயா 10:17 சொல்லுது, இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதோட பரிசுத்த அக்கினி ஜுவாலையாகவும் இருந்து முற்களையும் எல்லாம் எரித்து போட்டார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த அக்கினி ஜுவாலை தம் தூதர்களை காற்றுகளாக ஊழியர்களை அக்கினி ஜுவாலை எப்போ மாற்றுவார்னாக்கா, எப்பெல்லாம் தேவனுடைய வேத வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது அக்கினி மூண்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 39 அப்படிதான் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே அக்கினி மூண்டது. அவர் வார்த்தைகளை தியானிக்கும் போது அக்கினி மூண்டது, நலமானது கூட பேசாமல் அவர் இருந்தேன்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஆகையினால் ஐயா நீங்க செய்தி கொடுக்க வேலையில் பார்த்தீங்கன்னா அந்த தியானிக்க நம்ம தூங்கக்கூடாது. விழித்திருந்த செய்தியை நம்ம கேட்கும்போது அந்த நம்ம இதயம் நமக்குள்ளே ஒரு அக்கினி மூழ்வதை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. அந்த அக்கினி மூண்ட பிறகு அதன் மீது எப்படி அக்கினியில எண்ணெயை ஊற்றினா எப்படி அக்கினி ஜுவாலையாக மாறுமோ, அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது அந்த அக்கினி ஜுவாலையாக மாற்றும் பொழுது நம்மளையும் ஊழியர்களாக மாற்ற அது வல்லமை உள்ளதாக இருக்கிற தம தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறது. அல்லேலூயா. அவர் வார்த்தையை நீங்கள் எவ்வளவு தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட அக்கினி இருக்கும். அந்த அக்கினியை அந்த பிரகாசிக்க போன்றது வேற எதுவும் கிடையாது. அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம் தகப்பனே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. நம்மளை அனல் மூட்டுகிற தேவன் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் சொன்னார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியானவரும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்போ நம்ம அக்கினி அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து இருக்கிற வேலையிலே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தில் அளவுல ஊற்றப்படும் பொழுது நம்ம அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் லவோதிகா சபை வெளிப்படுத்த விசேஷம் சொன்னது, நீ அனலாவது குளிராவது நலமாக இருக்கும், நீ அனலாவது குளிராவது இல்லாமல் போது உன்னை வாந்தி பண்ணு போடுவேன் என்று சொல்லுகிறார். ஒன்று நம்ம அனலாக மாற வேண்டும். இந்த கடைசி கால சபை தான் லவோதிகா சபை. அல்லேலூயா. அந்த சபையில் இருக்கிறவங்க அனலாக இருக்க வேண்டும். குளிராக இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. ஆகினால் தான் வெளிப்படுத்த விசேஷம் நல்ல தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. லவோதிகா சபைக்கு ஒரு பெரிய ஒரு இதை சொல்றாரு, இப்படி நீ குளிரும் என்று அனலும் என்று வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினாலே உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. அப்படிதான் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ குளிராக இருந்தால் அவ்வளவுதான்
உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அந்த கடைசி காலத்தை இதில் தான் போகணும். நீ அனலாக இருந்தால் என்ன ஆகுனாக்கா ரகசியம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அந்த ரகசியம் எப்படி எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டவனோ அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது போல எது 2 ராஜாக்கள் 2:11 பாசிங்கனாக்கா எலியாவும் எலிசாவும் கூட கொண்டு இருக்கும் பொழுது எலியா அந்த அக்கினி ரதங்களாலும் அக்கினி குதிரைகளாலும் பெருக்கப்பட்டு சுழல் காற்றிலே அக்கினி ஜுவாலையாக தகப்பன் நாம் எடுத்துக்கொள்கிறார்கள் சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். இந்த அக்கினி இல்லாம நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ள மாட்டாரு. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் தகப்பனே நீங்க அக்கினி ஜுவாலை பெற்றுக்கொள்ள தான் வேண்டும். அக்கினி ஜுவாலையா நீங்க அக்கினி அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள தான் வேண்டும். அக்கினி ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது. அது அக்கினி நீங்க அபிஷேகமாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான். அது அந்த அக்கினியை நீங்க அக்கினி அபிஷேகமாய் நீங்க மாறும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த எலியாவை எடுத்துக்கொள்வது பொழுது நிச்சயமா நம்மளை எடுத்துக்கொள்ள அது ரகசியவர்களை எடுத்துக்கொள்வதற்கு அதுதான் ஆதாரமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் நம்ம எடுத்துக்கொள்ள போறதுக்காக கர்த்தர் சோதரம் சொல்லுவோம். சோதரம் எலியாவை எப்படி எடுத்துக்கொண்டாரோ மரணத்தை காணாமல் அதுபோல நாமும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதுக்காக கர்த்தருக்கு சோதரம் சொல்லுவோம். சோதரம் 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 சோதரம். அப்போ அதனுடைய வார்த்தை தான் அக்கினி. அந்த வார்த்தை அக்கினியை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது ஆதியில இருந்தது, அது அக்கினியாக இருந்தது. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அக்கினி ஜுவாலையாக எப்படி நம்ம மோசேக்கு அது யாத்திராகமம் 3:2 மோசேக்கு காணப்பட்டதோ எப்படி இருளில் இருக்க ஜனங்களை பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி திரள் கூட ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரோ அது போல நம்ம தேசத்துல கிட்டத்தட்ட 140 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில நீங்கள் அக்கினி இல்லாம அக்கினி ஜுவாலையா மாறாம இந்த ஜனங்கள் மத்தியில் நீங்க எழுப்பதை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அதனால வெளிச்சத்தில் இருக்க இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டால் சொல்லி நம்மளை நாம் தகப்பன அக்கினி அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அண்ணலாக இருக்கும்போது திரள் கூட ஜனங்கள் நம்ம நோக்கி வருவார்கள். இவர்கள் நம்ம வழி நடத்தி ஆண்டவராகிய இயேசு வரைக்கு ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் சோத்திரம் சொல்லுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அதற்காக தான் சபைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுக்கும் தகப்பனே ஆண்டவரே இந்த பூமியில் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லிக்கலாம். அந்த அக்கினியை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அது பற்றி எறியபடியாக எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்த தேவன் தகப்பனே அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே ஆண்டவரே நித்திய காலம் உம்மோடு வாழும்படியாக எப்படி எலிசாவை எடுத்துக்கொண்டீரோ சுவாமி அது போல தகப்பனே எலியாவை எடுத்துக்கொண்டீரோ அதே போல எங்களையும் தகப்பனே நீ மறுரூபமாகி உங்களுடைய சமூகத்தை சேர்க்க முடியாது வேண்டும். ஆண்டவரே உங்களுடைய வருகை சமீபமாக இருந்து எங்களை ஆயத்தப்படுத்துவோம்ப்பா. இது அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களை ஆயத்தப்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய பந்தியிலே எங்களை ஆயத்தப்படுத்த போகிற கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. தாசனை கூட நல்ல சுகத்தோடு பலத்தோடு கொண்டு வந்தீர், அதற்காக நன்றிகளை செலுத்துகிறேன் ஆண்டவரே. ரீனா ஷதரபா தியாந்தோரோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களை ஆசீர்வதித்து துதிக்கவும் கிருபை செய்தீர், அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் பாடுகிற பாடல்களும் தசவபாகங்களும் காணிக்கைகளும் ஆசீர்வதியும். இந்த பரிசுத்த உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தாசனை கொண்டு நீர் பேச போகிற வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் வேண்டுக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.